வணக்கம். 1971ஆம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாகேஷ், முத்துராமன் மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்த படம் தான் 3 தெய்வங்கள். இது ஒரு ஹிந்தி திரைப்படத்தினுடைய தமிழ் தழுவல். ரொம்ப அற்புதமான பாடல்கள், நல்ல வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, இந்த கதையை சொல்லி இந்த பாட்டுடைய சூழலையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, 3 சிறை கைதிகள் ஜெயிலில் இருக்காங்க. அந்த 3 பேரும் ஜெயிலேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போய் ஒரு வீட்டுக்கு திருடலாம்னு போகிறாங்க. இந்த 3 பேரும் திருடலாம்னு போனவங்க அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய குணத்தை பார்த்துடுறாங்க. பார்த்தோடனே இந்த வீட்டில் போய் நம்ம எப்படி திருடுறது, இவ்வளோ நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடு, இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு மனசு மாறுறாங்க. 3 குற்றவாளிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். செஞ்சு வச்சுட்டு நம்ம அந்த வீட்டை விட்டு போயிடுவோம். இத்தனை நாளாக நம்ம எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருக்கோம், நம்ம உருப்படியாக வாழ்க்கையில் பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் செஞ்ச மாதிரி இது இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போது இந்த 3 பேரும் தேவலோகத்தில் இந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். தேவர்கள்லாம் சேர்ந்து அதுக்கு திருமண மண்டபம் அமைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு கனவு காட்சி. இதுக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள்ட்ட பாட்டு எழுதணும்னு சொல்லி இயக்குனர் போகிறார். ரொம்ப அற்புதமாக அந்த சுச்சுவேஷனுக்கு, ஏன்னா அந்த ஒரு சூழலே வித்தியாசமான ஒரு சூழல். இந்த மாதிரி ஒரு கற்பனை தோன்றதே மிகப்பெரிய விஷயம். அந்த கதைக்கு ஏற்ற ஒரு சூழலுக்கு பொருந்தக்கூடிய ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்குறாங்க. உடனே பல்லவி போட்டார் பாருங்க கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ. வைதேகி அப்படின்னா சீதை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பாட்டை பி சுஷிலா அம்மா அவர்கள் பாடியிருக்கிற விதம், அப்பா, கான சரஸ்வதினு சும்மா சொல்லல அவங்கள, தேவி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சங்கதிகள் போட்டிருப்பாங்க. அது மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள் சொல்லிக் கொடுத்தது தான். ஏன்னா அவர் தான் அது மாதிரியான சங்கதிகள், காம்ப்ளிகேட்டடான பிருகாஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அதை கேட்டு அப்படியே அதை வெளிப்படுத்துறதுன்னு இருக்குல்ல, அது சுஷிலா அம்மா அவர்களுடைய குரலில் அந்த தேவி அப்படிங்கிறத அவங்க உருட்டி புரட்டி பல விதமாக பாடுவாங்க. அது ஒவ்வொரு தடவை பாடும்போதும் நம்ம என்ன, நம்மளுடைய கவனம் அந்த பாட்டை கேட்கும்போது வேற விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தாலுமே கூட கரெக்டாக தேவின்னு வரும்போது இந்த பாட்டுக்குள்ளே வந்துடும். அந்த அளவுக்கு உருட்டி புரட்டி ரொம்ப அற்புதமாக அதை அழகாக பாடியிருப்பாங்க. அது மாதிரி மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள் இந்த பாட்டை எப்படி இசையமைச்சிருப்பார் அப்படின்னா, தர்பாரி கானடா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ராகத்தில் இசையமைச்சிருப்பாரு. நாதஸ்வரம், புல்லாங்குழல், தவில், தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த திருமண மேடையை அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கும் போது தேவர்கள் எல்லாரும் அதை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 3 பேர் இருக்காங்க பாருங்க, திருமாலும் பிரம்மாவும் சிவபெருமான், 3 பேரும் அதுக்கு காவலா இருக்காங்களாம். இதை முதல் சரணத்துல கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எப்படி கொடுத்திருப்பாரு அப்படின்னா, மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாளோ தேவி, தேவர்கள் யாவரும் திருமண மேடை அமைப்பதை பார்த்திருந்தாளோ தேவி, திருமால் பிரம்மா சிவன் என்னும் 3 காவலில் நின்றிருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி அப்படின்னு முதல் சரணத்துல கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கொடுத்திருப்பாரு. இப்போ இதுக்கு அடுத்து 3 பேரும் சேர்ந்து மாலையை கொடுக்குறாங்க ராமன்ட்ட. அந்த 3 தெய்வங்களும் சேர்ந்து அதுக்கப்புறம் ராமன் சீதைக்கு மாலையை சூட்டுறாரு. மூவரும் கொண்டு தந்தாரோ அங்கே, பொங்கும் மகிழ்வோடு மங்கள நாளில் மங்கையை வாழ்த்த வந்தாரோ, சீருடன் சீதனம் தந்து சீதையை வாழ வைத்தாரோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ அப்படின்னு 2வது சரணத்துல கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. இப்படி கதையிலையும் சரி, அந்த கதைக்கு ஏற்ற ஒரு பாடலும் சரி, அந்த பாடல்ல வரிகள், அதை காட்சிப்படுத்திய விதம், அதை பாடிய விதம், எழுதிய விதம், எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவம் இந்த பாட்டில் இருந்ததுனால தான், ஒரு வித்தியாசம் இருந்ததுனால தான் இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடக்கூடிய பாடல்களில் முக்கியமான ஒரு பாட்டாக அந்த வசந்தத்தில் ஒரு நாள் பாட்டு இருக்குது. அதில் பி சுஷிலா அம்மா அவங்களுடைய அந்த குரல், பாடின விதம், இதெல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பாடலை பற்றி நமக்கு பேசினதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இது மாதிரி பல்வேறு பாடல்கள் பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.